ஹலோ மக்களே, நாங்கள் ஆர்ஜே அன்னியக்கு. ஸோ ரொம்ப நாள் கழித்து வீடியோவே போடாமல் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைட் பண்ணோம். ஸோ அது ஒரு வ்ளாக் மாதிரி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி ட்ரிப்பு. அதுவும் ஒரு ஸ்பெஷலான பிளேஸு. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாமே நாங்கள் எங்களோட இந்த ட்ரிப்பில் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், என்னென்ன விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்றத ஃபுல்லாமே ஒரு கண்டென்ட்டாக ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு வச்சு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கேரளா வந்து இறங்கணுன்னே தான் அழகாக காட்ட ஆரம்பிச்சிச்சு பத்தியாச்சியா. ஆமால, எவ்வளோ அழகாக மழை பெய்யுதுல்ல, கிளைமேட்டும் நல்லா இருக்குது. மழை பெய்யுது ஏண்டி? நான் அழகுன்னு சொன்னது எதுனே உனக்கு புரியலையா? சுற்றி பாரக்ஷியா, உனக்கே புரியும். மக்களே, உங்களுக்கு புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்கள் ரெசார்ட் போகிறதுக்காக வெளியே வந்து ஒரு ஆட்டோக்காரன் நான் பிடிச்சி, ஆனால் அப்படியே பைக் ஏதாவது ரெண்டல் எடுக்கணேன் அப்படின்னு சொன்னோம். ஸோ அவர் ஒரு பக்காவான பிளேஸ்க்கு கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணார். நம்ம லக்குக்கு நல்ல கண்டிஷனான வண்டியாகவே கிடச்சிருச்சுங்க. இப்போது நாங்கள் போயிட்டுருக்கிறது டுவர்ட்ஸ் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற எங்கள் ஹோட்டலுக்கு. அது வந்து எடவான்ற பிளேஸில் இருக்குது. ஃப்ரம் வர்க்கலா டு எடவா அரௌண்ட் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வரும். பைக் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபியூல் போடாமல் போகிற வழியில் போட்டுக்கலாம்னு நினச்சோம். பார்த்தா ஒரு ஸ்டேஷனும் இல்லை. ஃபியூல் ஸ்டேஷன் மோஸ்ட்லி டவுனில் தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிளேஸ்க்கு போங்க. ஸோ நாங்கள் பண்ண தப்பே நீங்களும் பண்ணிடாதீங்க. போயிட்டுருக்கும்போதே ஆன் தி வேல நம்மால் என்ட்ரி கொடுத்துட்டாரு. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? பாருங்க, ஆளு என்ன சைஸாக இருக்காப்புல. கூகுள் மேப் பண்ண குழப்பத்தினால எங்கேயோ சுற்றி ஃபைனலி we reached our destination. ஸோ இந்த அழகான ஸ்பாட்டை பார்க்க தான் இங்கே வந்தோம். ஸோ நான் எதிர்பார்த்ததை விட இங்கே கிளைமேட்டும் சரி, பிளேஸும் சரி வேறு லெவலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க லவ்டு ஒன்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஸ்பாட் தான். கண்டிப்பாக நான் இதை 100% சஜஸ்ட் பண்ணுவேன். என்ன ரோடு தான் கொஞ்சம் குண்டு மூலியமாக மோசமாக இருக்குது. ஸோ பரவாயில்ல, ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்க தானே செய்யும். ஆல்மோஸ்ட் எங்கள் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். பிளேஸ் அழகாக இருக்கிற மாதிரியே நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரூமும் நல்லா இருக்குன்னு நம்புகிறோம். ரெசார்ட் போயிட்டு பார்க்கலாம். இதுதான் நாங்கள் தங்க போகிற இடம். இந்த இடம் ரொம்பவே அழகாக இருந்தது. ஃபுல்லாக மரம் அண்ட் பூல்லாம் இருந்தது. ரூமில் இருந்து நாங்கள் பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. எங்களுக்கு கொடுத்துருந்த ரூமும் ரொம்பவே நீட்டாக இருந்தது. ஸோ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் ஃபஸ்ட் பண்ண விஷயம் இதுதான். ரூம்லேருந்து வெளியில் பால்கனியில் வந்து பார்க்கும்போது அது வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் நேச்சர் லவ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த கிளைமேட்டில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. சீயும் பார்த்துட்டு பூவில் அப்புறம் மழை வந்துட்டு இருந்தது. சுற்றி இருந்த இடமுமே ரொம்ப அமைதியாக இருந்தது. எங்களுக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த இடம். இதுதான் அதோட வியூ. ஸோ மக்களே, பின்னாடி இருக்கிறது தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலாக இது எதுக்காக மெயினாக சூஸ் பண்ணோம்னா இந்த ஒரு வியூக்காக மட்டும்தான். அதை நீங்களே பாருங்க. எங்களோட சேர்ந்து நீங்கள் ஸோ இதுதான் மெயின். எங்களோட ரூமில் இருந்து பார்த்தா இந்த தான். ஸோ இது வந்து குறிப்பிட்ட கேப். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போக போகிறோம். அந்த வீடியோவும் சீக்கிரம் எங்களோட யூடியூப் பேஜில் அப்லோட் பண்ணுறோம். அதுவரை பாய் ஃப்ரம் அக்ஷயா அண்ட் ராஜேஷ்.